இல்லை இல்லை ஆக்காங்கட்ட கூவ நானால உங்க நெல்லை வேலை பேசினா நண்பர்கள் எனக்கு இந்த பதிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைலட் பவி ஃபேமிலிக்கு பைலட் பவி ஃபேமிலி பற்றி ரொம்ப நாள் ஆச்சு நல்லா வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா பைலட் பவி அக்காவுக்கு ஒரு சரியான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு அவர் கணவர். அது என்னன்னு அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஏனே இந்த பைலட் பவி சிஸ்டரோட கணவர் ஏனே என்ன நடக்கு ஏன்னா இப்படி பண்ணி அந்த அக்காவை அட கடவுளே கடவுளே. அதாவது பைலட் பவி அக்கா அங்கேருந்து வருது. இவர் கையில் ஒரு பேப்பரை கொண்டு போகிறாரு. சரி ஏதோ ஒரு சொத்துக்கத்து வாங்கியிருப்பாரு இல்லை பத்திரிக்கையை நினச்சி பார்த்தா அவர் வசமான சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா? அதாவது எந்த மனைவியாக இருந்தாலும் நம்ம இல்லாட்டாலும் நம்ம கணவர் பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எந்த மனைவி நினைப்பாங்க. நான் தலைவரும் அதே தான் நினச்சிருக்காரு. என்ன வச்சுக்கா தெரியுமா? அந்த அக்காவுக்கு தெரியாமல் போய் இன்சூரன்ஸ் போட்டு விட்டார். இன்சூரன்ஸ் பாலிசி, இந்த விபத்துக்கு அப்படி இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்சூரன்ஸுக்கு பாலிசியை போட்டு வந்துட்டாரான். போட்டு பைசாவும் கட்டிட்டு வந்துட்டார். இதை கொண்டு போய் இந்த அக்கா காமிக்காரு. பவி பார்த்தியா, நான் உனக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கணுன்னே அந்த அக்கா இது வேறும் தெரியாமல் விளையாட்டு வாக்கல, என்னம்மா இன்சூரன்ஸு, எனக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா, சந்தோஷம் அப்படிங்க. அதாவது அது என்னன்னைக்கு நம்ம இல்லாட்டாலும் நம்ம கணவர் குழந்தைகள் நல்லா இருக்குன்னு அந்த சிஸ்டர் நினைக்கு. இவர் தலைவர் முன்னக்கூட்டியே முந்திட்டு போய் அது மேலே போயிட்டுனா அந்த தொட்டுப்புறம் நமக்கு வந்துடும்ட்டு இவர் போட்டுருக்காரு. இல்லை எடுத்து போட்டு சொல்ல இதில் வந்து சிரிக்கிறதுக்கு இல்லை, சிந்திக்கணும். அதாவது பைலட் பவி சிஸ்டர், நீங்கள் வந்து கொஞ்சம் வரலாமல் புருஷன் மேலே பாதத்தில் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது தவறுனே. அதாவது இன்சூரன்ஸுங்கிறது ஒரு அந்த வார்த்தையே வேண்டாம். அது எதுக்கு? சந்தோஷமாக பணம் இல்லைன்னா, மனைவி இல்லைன்னா பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு மனைவி, ஒரு பாசமான மனைவி, அன்பான மனைவி இல்லைன்னா பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. பணங்கிறது வெறும் பேப்பர் தான். அந்த பாசம் நேசம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்காது. பணம் இருந்தாலும் கிடைக்காது, சத்தியமாக கிடைக்காது. நீங்கள் என்னதான் ரெண்டாவது ஒரு கல்யாணம் முடித்தாலும் சரி தான், அந்த மனைவி காட்டுற பாசம் மாதிரிலாம் இருக்குமான்னு யாரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த இன்சூரன்ஸ்லாம் போடாங்க, எனக்கு பாவமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப வாழ்க்கையில் வந்து ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம். அந்த இன்சூரன்ஸ் அப்படி பார்த்தா நான்லாம் எனக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. என் வீட்டில் யாருக்குமே, என் பொண்டாட்டி கிடையாது, யாருக்குமே இன்சூரன்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் போனவும் வேண்டாம். அப்படி காசு வந்து நம்ம வாழவும் வேண்டாம், சம்பாதிக்கவும் வேண்டாம். அதனால தான் இன்சூரன்ஸ் போடலை. அதை நம்ம அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, பாவம். அது வந்து மனது வேதனை போடும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா பார்த்தா அந்த பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது நம்ம பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களே, மரமே போட்டிருக்காரே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதனால் இந்த தவறை பண்ணாதீங்க. குழந்தைகள் இருக்குது, இன்சூரன்ஸ் சொன்னால் கூட நமக்கு அந்த ஆபத்து வருமா? இன்சூரன்ஸ் வயசான எல்லாம் சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் கிராமத்தில், இன்சூரன்ஸ் போட போகிறேன்னா அந்த மாதிரிலாம் போடாத, அதை சொன்னாலே ஏதோ தப்பாக நடந்துடும் அப்படிலாம் பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதனால் அந்த இதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் சொல்லி பேசாதீங்க, கஷ்டமாக இருக்குது. ரைட் நண்பர்களே, உங்களோட தகவலை கண்டிப்பாக பதிவிடுங்கள் கமெண்டில். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.